தினம் ஒரு தியானம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ரோமர் அதிகாரம் 12 வசனம் 12. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்றான் தாவீது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என உரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி. உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என உரைக்கும் அந்த உன்னத தேவன். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென்.